இப்போ வந்து நம்ம எடுத்துக்காட்டு 2.39 பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா S1 S2 S3 என்பன முறையே ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் எண் 2n 3n உறுப்புகளின் கூடுதல் ஆகும். S3 3 S2 S1 என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து நார்மலாகவே கூட்டுத்தொடர் வரிசையில் வந்து SN உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா n/2 2a + n - 1 × d. இதுதான் நார்மல் ஃபார்முலா. இப்போ வந்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க S1 S2 S3 என்பன முறையே ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் n 2n 3n. அப்போ வந்து S1ன்னா S1ஓட கூட்டுத்தொடர் வரிசையின் எண் உறுப்புகளின் கூடுதல் வந்து ஃபார்முலா வந்து எண் உறுப்புகளின் கூடுதல் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா முறையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து S1க்கு n வரும், S2க்கு வந்து 2n வரும், S3க்கு வந்து 3n வரும். அப்போ X1க்கு வந்து n இருக்கிற ஃபார்முலாவே எழுதிக்கலாம். n/2 2a + n - 1 × d. இப்போ வந்து S2க்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2n முறையேன்னு சொல்லியிருக்காங்களா. S2க்கு வந்து 2n தானே வரும். அப்போ இந்த n இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து 2n போட்டுக்கணும். 2n/2 2a + 2n - 1 × d. அதுக்கப்புறம் வந்து S3க்கு என்னதுன்னா 3n. இப்போ வந்து 3n இருக்கிறத எழுதிக்கிற வேண்டியதான். இந்த n இருக்கிற இடத்துல ரெண்டு இடத்துலையுமே வந்து நம்ம 3n போட்டுக்கணும். 3n/2 2a + 3n - 1 × d. இப்போ வந்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க S3 3 S2 - S1 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த S2 - S1 கண்டுபிடிக்க போகிறோம். S2 - X1. அப்போ வந்து X2ஓட வேல்யூ என்னது இந்த ஈக்குவேஷன் தானே, அதை நம்ம அப்படியே எழுத போகிறோம். 2n/2 2a + 2n - 1 × d. அதிலிருந்து வந்து இதை மைனஸ் பண்ணணும். S1 என்னது n/2 2a + n - 1 × d. இப்போ வந்து இதையும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டுலேயுமே வந்து n/2 காமனாக இருக்குதா. அப்போ வந்து அதை நம்ம காமனாக எடுத்துருக்கோம். n/2 இதிலேருந்து இந்த n/2 இதிலேருந்து இந்த n/2 வந்து நம்ம வெளியே காமனாக எடுத்துருக்கோம். அப்போ மிச்சம் என்ன இருக்கும், இந்த 2 இருக்குமா, 2 இந்த 2a ப்ளஸ் இந்த இது இருக்கும் 2n - 1 × d. இது இருக்குமா. அடுத்தது வந்து இந்த சைடும் n/2 வந்து நம்ம வெளியே காமனாக எடுத்துட்டோம். அப்போ வந்து மிச்சம் என்ன இருக்கும் மைனஸ் அப்படியே இருக்குது. இந்த இது இருக்குது 2a + n - 1 × d. இப்போ வந்து இந்த n/2 அப்படியே வெளியே இருக்குது. இந்த 2வை கொண்டு போய் நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இதுக்கும் 2 உண்டு, இதுக்கும் 2 உண்டா. அப்போ வந்து இதையும் மல்டிப்ளை பண்ணால் வந்து 2 2 சார் 4 இது 2 4. அப்போ வந்து 4a கிடைக்குமா. ப்ளஸ் இந்த ரெண்டும் இங்கே மல்டிப்ளை பண்ணிடுவோமா. அப்போ வந்து 2 2n - 1 இங்கே இந்த டியும் இருக்குது கூட. அதனால இந்த டியை நம்ம இங்கே வந்து எடுத்து எழுதிக்கிறோம். மைனஸ் இந்த மைனஸும் உள்ளே கொண்டு போய் இதில் மல்டிப்ளை பண்ணுறோம். இதுக்கும் மைனஸ் உண்டு, இதுக்கும் மைனஸ் உண்டு. அப்போ வந்து மைனஸ் கூட இது பிறகுனா வந்து -2a ஆயிருமா. அதே மாதிரி மைனஸ் இது கூட பிறகுனா வந்து -n - 1 × dன்னு ஆயிருமா. இப்போ வந்து அடுத்தது n/2 அப்படியே இருக்குது. இந்த 4a அப்படி நம்ம எழுதியிருக்கோம். இப்போ வந்து இந்த 2dயை வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ வந்து இது 2 4 4dn ஆயிருமா. இது கூடயும் நம்ம -1 கூடயும் பெருக்குவோமா. அப்போ -2dன்னு ஆயிருமா. அதுக்கப்புறம் இங்கே ஏற்கனவே -2a இருக்குது. இந்த மைனஸ் வந்து இந்த மைனஸ் இங்கே d இருக்குது. அதாவது -dயை நம்ம உள்ளே கொண்டு வந்து பெருக்க போகிறோம். அப்போ வந்து n கூட -dயை பெருக்குனா வந்து -dn வந்துடுமா. அதேமாதிரி மைனஸும் இந்த மைனஸும் -dயை -1 கூட பெருக்குனா வந்து நமக்கு +dன்னு ஆயிருமா. இப்போ வந்து இதில் இதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பார்க்கணும். n/2 அப்படியே இருக்கும். 4aலேருந்து -2aனா நமக்கு வந்து +2a கிடைக்குமா. ப்ளஸ் 4dnலேருந்து ஒரு -dn அப்போ வந்து கழிச்சா வந்து நமக்கு வந்து +3dn கிடைக்குமா. அதுக்கப்புறம் வந்து -2d இருக்குது, இங்கே +2d இருக்குது. அப்போ வந்து -dன்னு நமக்கு கிடைக்குமா. இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா இந்த n/2 அப்படியே இருக்குது. இந்த 2a இந்த ரெண்டுலேயுமே d காமனாக இருக்குது. அதை நம்ம வந்து காமனாக வெளியே எடுத்துருந்தோம். அப்போ வந்து மிச்சம் என்ன இருக்கும், இங்கே 3n இருக்குமா. இதில் வந்து dயை நம்ம வெளியே காமனாக எடுத்துட்டோம்னா 1 தான் இருக்கும். இந்த dயை வெளியே காமனாக எடுத்து நம்ம இப்படி போட்டுட்டோம். இப்போ வந்து S2 - X1 வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். சம்மில் என்ன கேட்டிருக்காங்க 3S2 - S1ன்னு கேட்டிருக்காங்களா. அப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்ச S2 - S1 கூட வந்து 3 வந்து
பெருக்கிறோம். அப்போ வந்து இந்த சைடும் நம்ம அதை பெருக்கணும்ல. அப்போ வந்து இங்கே 3n/2 2a ப்ளஸ் 3n-1 இன்ட்டு டி அப்படின்னு கிடச்சிருமா. அப்போ வந்து இது எதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்ச S3யோட வேல்யூ 3n/2 2a ப்ளஸ் 3n-1 இன்ட்டு டி. அந்த வேல்யூ இதுவும் சேமாக இருக்கா. அப்போ வந்து இதுக்கு பதிலாக நம்ம S3ன்னு போட்டுக்கலாமா. அப்போ வந்து 3x2 - S1 இதை தானே சம்மில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோமா. இதோட இந்த சம் அவ்வளோதான்.